சொல்லி காட்டினாங்க. அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. ஒரு மனிதன் ஒரு உம்ரா செய்கிறாரு. அந்த உம்ரா செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால இரண்டாவது கட்டமாக இன்னும் ஒரு உம்ராவுடைய அந்த வணக்க வழிபாடுல அவர் ஈடுபடுறாருண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டு உம்ராக்கு மத்தியில நடந்த அவரால் செய்யப்பட்ட சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுறதுக்கு அந்த உம்ரா காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது. ஒரு உம்ரா செஞ்சாரு. அந்த உம்ரா செஞ்சதுக்கு பின்னால சில காலங்களோ சில மாதங்களோ சில வருடங்களோ பல வருடங்களோ சென்றதுக்கு பின்னால இன்னும் ஒரு உம்ராவுடைய கடமையில ஈடுபடுறாருண்டா அந்த உம்ரா இரண்டாவது செய்யக்கூடிய அந்த உம்ரா இருக்குது. அந்த இரண்டாவது செய்யக்கூடிய உம்ராவும் முதலாவது செய்யப்பட்ட உம்ராவுக்கும் இடையில மத்தியில என்ன தவறுகள் நடைபெற்றனவோ அந்த தவறுகளை பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான். அந்த அளவுக்கு சிறப்பு மிக ஒரு கடமை தான் இந்த உம்ராவுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜுடைய கடமையையும் உம்ராவுடைய கடமையையும் நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி பூர்த்தியாக்கிக் கொள்ளுங்க, செய்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க உம்ராவுடைய கடமைக்கு செல்லக்கூடியவங்க இருக்கிறோம். முதலாவது நாங்க என்னோட உள்ளத்துல நீயத்தை சீராக்கி கொள்வோம். என்னுடைய நீயத்து வெறுமனே என் ரப்பை சந்தோஷப்படுத்துறதுக்காக, என்னுடைய ரப்புடைய திருப்பொருத்தத்தை ரிபாவை அடைகிறதுக்காக மட்டுமே வெறுமனே நான் இந்த உம்ராவுடைய கடமையை நிறைவு செய்கிறேனே தவிர, நான் உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டா அல்லது ஹஜ்ஜுடைய காலங்களில் நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டா என்ன ஹாஜி என்று சொல்லணும், உம்ராவுக்கு போயிட்டு வந்தா முஅ்தமிர் என்று சொல்லணும். மக்களுக்கு மத்தியில் அவங்களுடைய பேச்செல்லாம் என்னை பத்தி ஹாஜி என்று சொல்லி கொண்டிருப்பாங்க. உம்ரா செஞ்சதினால முஅ்தமிர் என்று சொல்லுவாங்க. இந்த பட்டத்தை அடையணும் என்கிறதுக்காக நான் போறேன் என்ற அந்த நீயத்தை எங்கிற உள்ளத்துல வருமாக இருந்தா நாங்க இவ்வளவு காலம் செலவழிச்சு போனாலும், எத்தனையோ லட்சம் செலவழிச்சு போனாலும், எவ்வளவு தியாகங்கள் கஷ்டங்கள் பட்டாலும் இன்னும் போகக்கூடிய இந்த பிரயாணத்துல எந்தவித பிரயோசனமும் கிடையாது. அதனால முதலாவது எங்கட உள்ளத்துல நீயத்தை சீராக்கி கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது, இன்னமல் அஅமாலு பின்னியாத். மனிதர்களுடைய ஒவ்வொரு அமல்களும் அது அல்லாஹ் தஆலாவிடத்துல கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தா மனிதனுடைய எண்ணங்கள் அது சீராக்கப்பட வேண்டும். உம்ராவுடைய கடமை அது அல்லாஹ் தஆலாவிடத்துல கபூலியத்தான கடமையாக மாற வேண்டும் என்றிருந்தா அந்த உம்ரா வெறுமனே என்னுடைய ரப்புக்காக நான் செய்கிறேன், என்னுடைய ரப்புடைய பொருத்தத்தை அடையணுங்கிறதுக்காக நான் செய்கிறேன் என்ற அந்த நீயத்து வராத வரையில அந்த உம்ராவின் மூலமாக எந்த பிரயோசனமும் உண்டாகாது. அதனால நாங்க ஒவ்வொரு தரங்களோட உள்ளத்துல நீயத்தை வச்சு கொள்வோம். நான் பேருக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, மக்கள் என்ன ஹாஜி என்று சொல்லணும், முஅ்தமிர் என்று சொல்லணும் என்கிறதுக்காக நான் வெளியாகி போகல. வெறுமனே என்னுடைய ரப்புடைய திருப்பொருத்தத்தை நான் அடையணும், என்னுடைய ரப்புடைய திருப்பொருத்தத்தை நான் அடையணும் என்கிறதுக்காக வேண்டி மட்டும் தான் நான் போகிறேன் என்ற அந்த உண்மைக்குண்மையான நீயத்தை எங்களோட உள்ளத்துல வந்துடும். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களோட நீயத்துக்களை எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் சீராக்கி கொண்டு அல்லாஹுடைய இந்த உம்ராவுடைய கடமைக்கு நாங்கள் வெளியாகி போவோமாக இருந்தால் அங்கு சொல்லப்படக்கூடிய உம்ராவுடைய கடமைகள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்ற அந்த விடயங்கள் எங்களுக்கு சொல்லப்படும். அதை நாங்கள் பல தடவைகள் அதை படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம், நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கலாம். எங்களுடைய நீயத்தும் சீராக இருந்து நாங்கள் செய்யக்கூடிய அந்த உம்ராவுடைய கடமையும் சரியாக நாங்கள் செஞ்சிடுவோமாக இருந்தால் இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்ராவின் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன பெருபேறுகளை உலகத்துல வச்சிருக்கிறானோ ஆகிரத்துல வச்சிருக்கிறானோ அதையெல்லாம் முழுமையாக அடைஞ்சவங்களாக நாங்கள் மாறுவோம். அதனால எங்கள் நீயத்தை நாங்கள் சீராக்கி கொள்வது அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டினாங்க, இந்த உம்ராவின் மூலமாக மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த உம்ரா இருக்குது, இந்த உம்ரா மனிதனுடைய இந்த ஹஜ்ஜுடைய கடமை உம்ராவுடைய கடமை மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வறுமையை இல்லாமல் ஆக்கிடும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பாதையில நாங்கள் செலவழிக்கிறோம், உம்ரா என்றும் ஹஜ் என்றும் நாங்கள் செலவழிக்கிறோம். நாங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் தஆலா எங்களை ஏழையாக்கிடுவான். ஹஜ்ஜுடைய காலம் 25 லட்சம் 20 லட்சம் நாங்கள்
செலவெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 55-60 லட்சம் செலவாகுது, இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டா நாங்க ஏழையாக மாறிடுவோம் என்ற அந்த கவலை எங்களுக்கு இருக்க தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுடைய தீனுக்காக இந்த உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய கடமைகள் நிறைவேற்றுறாங்களோ இவங்க அல்லாஹ்வுடைய காலமும் என்ன செய்ய போறதில்லை, ஏழையாக போறதில்ல. இந்த உம்ராவின் மூலமாக ஹஜ்ஜுடைய கடமைகள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிச்சு இவங்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்தி கொண்டிருக்கிறான். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை தரிசிக்கிறதுக்காக வேண்டி அந்த மாளிகையை போய் சென்றடைவதற்காக நாங்கள்லாம் தயாராக இருக்கிறோம். எங்களோட எண்ணங்களை நாங்கள் சீராக்கி கொள்றது, எங்களுக்கு கூட்டிட்டு போகக்கூடியவங்க என்ன வழிகாட்டலை சொல்லி கொண்டு இருக்கிறாங்களோ அந்த வழிகாட்டின் அடிப்படையில் எங்களோட ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு வினாடிகளையும் நாங்கள் கழிக்கிறதுக்கு முன் வாரது. இப்பயே எங்களோட உள்ளத்துல நாங்கள் நியத்தை வச்சு கொள்ளணும். ஒரு 10 நாள் அல்லது 11 நாள் மக்காவுல இத்தனை நாள், மதீனாவுல இத்தனை நாள் என்றா இப்பயே நாங்க எங்கள்கிட்ட ஒரு திட்டம் ஒன்று இருக்கணும். இந்த காலங்களை நான் எப்படி பயன்படுத்துறது, எத்தனை குர்ஆன் ஓதி முடிக்கிறது, எத்தனை இஸ்திக்ஃபார் செய்யறது, எத்தனை தஸ்பீஹாத்துல ஈடுபடுறது, எவ்வளவு ஸலவாத்து நான் ஓதுறது, எவ்வளவு தான தர்மங்கள் கொடுக்கிறது என்கிறத இப்பயே எங்களுக்கு மத்தியில நாங்க அது சிந்தனைக்கு எடுத்து அதுக்குண்டான ஒரு சாட்டை நாங்க போட்டு வச்சுக்கொள்வோமாக இருந்தா அங்க போய் இறங்கினதுக்கு பின்னால இந்த அமல்கள் மூலமாக அல்லாஹ் நெருங்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டாகும். எங்களுக்கு தெரியும், சாதாரண விடயம் ஒன்றல்ல. எங்கட காலங்கள், எங்கட ஊர்கள்ல, எங்கட நாடுகள்ல இருந்து செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் தான் அது மக்காவுடைய இடம். இப்ப பைத்துல்லாஹ்வுல மக்காவுல இருந்து கொண்டு நாங்க ஒரு ரகாயத்து தொழுகிறோம்னா 1,00,000 நன்மை கிடைக்க போகுது. 1,00,000 நன்மை கிடைக்க போகுது. ஒரு இஸ்திக்ஃபாருக்கும் 1,00,000, ஒரு சதகா செய்யறோமோ அதுக்கும் 1,00,000. என்னென்ன அமல்கள் நாங்கள் செய்யறோமோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு 1,00,000 நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர காத்து கொண்டிருக்கிறான். அப்படியான ஒரு சிறந்த இடத்துக்கு நாங்க போகிறோம். அதனால எங்களோட உள்ளங்களை சீராக்கி எங்களோட உள்ளங்களை காலியாக்கி கொண்டு நாங்க அந்த இடத்துக்கு போறது எந்த அளவுக்கு சிறப்பான இடம் என்றா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகன் வ ஹுதல் லில் ஆலமீன். குர்ஆன் சொல்லி கொண்டிருக்கிறது, இந்த பைத்துல்லா இருக்குது, மக்காவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் இருக்குது, அல்லாஹ்வுடைய ஆலயம், அதுதான் உலகத்துல முதலாவது நிறுவப்பட்ட ஆலயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வச்சிருக்கிறான் என்றா, இந்த பள்ளிவாசல் எப்படி ஆக்கியிருக்கிறான் என்றா மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இடமாகவும் அது பரக்கத் பொருந்திய ஒரு இடமாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். நாங்க போறோம், சரியான முறையில் அந்த நேரங்களை காலங்களை நாங்க பயன்படுத்தி கொண்டு மஸ்ஜிதுக்குள்ள நாங்க இருந்து கொள்வோமாக இருந்தா மேலானவர்களே மிகப்பெரிய பரக்கத்துக்குரியவர்களாக மிகப்பெரிய பரக்கத்தை அடைந்தவங்களாக நாங்கள் எல்லாம் மாறுறதுக்கு அது காரணமாக அமையும். அந்த அடிப்படையில அமல்களை நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு சாட்டொன்று போட்டுக்கொள்றது, இன்னென்ன நேரத்துக்கு என்னென்ன அமல்களை நான் செஞ்சு கொள்ளணும் என்று அந்த சிந்தனையோட வாரது. முதலாவது அந்த சிந்தனையோட எங்கள்கிட்ட ஒரு தாக்கத்தொன்று இருக்கணும். நான் இத்தனை குர்ஆன் ஓதுறது, எத்தனை இஸ்திக்ஃபார் செய்யறது, எத்தனை தஸ்பீஹாத் செய்யறது, இப்படி ஒரு தாக்கத்தை நாங்கள் வச்சுக்கொண்டு இப்படியோடு நாங்கள் வச்சுக்கொண்டு அந்த காலங்களை நேரங்களை திட்டம் போட்டு கழிப்போமாக இருந்தா நாங்க போகக்கூடிய அந்த ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு செகண்ட்களும் பிரயோசனமாக மாறும். எங்களோட உள்ளத்துல வந்துடக்கூடாது, நாங்க போறோம், அந்த போற இடங்கள்ல நாங்க சுத்தி பார்க்கறதுக்காக போகணும், அதுக்கு போகணும், அதை வாங்க போகணும், இதை வாங்க போகணும், எங்கட நோக்கம் அல்ல. எங்கட மேலானவர்களை போனோம்னா அங்குள்ள இடங்களை எல்லாம் பார்க்கத்தான் போறோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நீயத்து என்ற ரப்புக்காக மட்டும்தான், நியத்து என்ற ரப்புக்காக மட்டும்தான். அந்த அடிப்படையில நாங்க எங்களை நேரங்களை பயன்படுத்திக் கொள்றது. அதே போலதான் இப்ப உம்ராவுடைய கடமைக்கு நாங்க போறதுக்கு தயாராகிறோம். உம்ராவுடைய கடமைங்கிறது 4 விடயங்களை கொண்டது தான். முதலாவது நியத்தோட இஹ்ராம் அணிஞ்சு கொள்றது, 2வது தவாப் செய்யறது, 3வது சഈ செய்யறது, 4வது எங்களோட முடிகளை களைகிறது. இப்ப இதில் உள்ள விடயங்களை விவரமாக தெளிவாக எங்களுக்கு கூட்டிட்டு போகக்கூடியவங்க சொல்லுவாங்க. இப்ப நாங்க சுருக்கமாக இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்வோம். முதலாவது இஹ்ராம்ங்கிறது நாங்க நியத்து வச்சு கொண்டு குளிச்சு கொண்டு எங்களுக்கு எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி கொண்டு நகம் வெட்டுறதாக இருந்தால் நகத்தை வெட்டி கொள்றது, எங்களோட உடம்புல என்னென்ன
உடம்புல இருக்கக்கூடிய முடிகளை எதையெல்லாம் களைய வேண்டி இருக்கிறதோ அதையெல்லாம் நாங்கள் களைஞ்சு கொண்டு நாங்கள் என்ன செஞ்சு கொள்றது, நாங்கள் குளிச்சு கொண்டு எஹ்ராத்துடைய ஆடை அணிஞ்சு கொள்றது. இப்போ கூட்டிட்டு போறவங்க சில நேரங்கள் இங்கிருந்து போகக்குள்ள எஹ்ராம் அணிஞ்சிட்டு போறா போல இங்க இருக்கலாம், அல்லது இப்போ இவங்க கூட்டிட்டு போறவங்க சில வேளை அங்க போயிட்டும் எஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சு கொண்டு அங்கேயும் அது எஹ்ராம் அடையக்கூடிய நிலைமையும் இருக்கலாம். அதுக்கு ஏற்றதை போல எப்படி அவங்க சொல்லுவாங்களோ அதுக்கு ஏற்றதை போல நாங்க செஞ்சு கொள்றது. இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த 4 கடமைகளும் இப்படி செய்யறங்கிறத சுருக்கமாக இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். அப்ப எஹ்ராமுடைய நாங்க அணிஞ்சிட்டோம், அந்த நீயத்தோட 2 ரக்காத்தை தொழுவிட்டோம். இப்ப எஹ்ராம் அணிஞ்சிட்டோம்னா அதுக்கு பின்னால எங்களுடைய உம்ராவுடைய கடமை முடியும் வரைக்கும் எந்த அளவுக்கு எங்களுக்கு தல்பியா சொல்ல இயலுமோ, எந்த அளவுக்கு சொல்ல இயலுமோ, எந்த அளவுக்கு ரப்ப புகழை لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. இந்த வார்த்தையை அதிகமாக நாங்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தையை நாங்கள் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கிறது. இப்ப எங்களை கூட்டிட்டு போறவங்க கூட்டிக் கொண்டு போவாங்க, மஸ்ஜிதை அடைவாங்க. அடையக்கூடிய அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணுங்கிறதையும் தெளிவாக சொல்லுவாங்க. நாங்க போனதோட நாங்க மஸ்ஜிதுக்குள்ள வந்துட்டோம், காபா ஷரீஃபை பார்க்க போறோம் என்ற ஆவலோட ஆசையோட நாங்க அங்கங்க பார்த்து கொண்டு எங்கெங்கன்னு தேடிக்கொண்டு வாரல்ல, நாங்க தலையை குனிஞ்சு கொண்டு போறது. கூட்டிட்டு போறவங்க சொல்லுவாங்க, கூட்டிட்டு போறவங்க இந்த இடத்துல தலையை வசதி பாருங்க காபா விலங்குன்னு என்று சொன்னாங்கண்டா அந்த இடத்துல நாங்க என்ன செஞ்சு சொல்றது, தலையை வசதி பார்க்கறது. அந்த இடத்துல கேட்கறதுக்கு வாரிசாக இப்படித்தான் கேட்கணும், இந்த துவா தான் கேட்கணும் என்ற ஹதீஸ்ல வந்து இல்ல. எங்களுக்கு என்ன தேவையோ, எங்களுக்கு என்ன தேவையோ அந்த துவாக்களை நாங்க கேட்கறது. முதலாவது பார்வைப்படுகிறதுண்டா மேலானவர்களே, அல்லாஹ் அந்த காபாவை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கண்களுக்கு தந்துட்டானே, இந்த கண்களுக்கு அந்த காபாவை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்துட்டானே என்ற அந்த எண்ணம் இருக்குது. அது எப்படியாப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி அவன் கல்வை கரைச்சிடும், அந்த இடத்துல கண்ணீர் வடிய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் ரப்பிடத்தில் நாங்கள் கையேந்தி எதை கேட்கிறோமோ அந்த இடம் அது கபூலியத்துக்குண்டான துவாக்குடைய இடமாக அது இருக்குது. அதனால என்ன தேவையோ அந்த இடத்துல நாங்கள் ரப்பிடத்தில் கையேந்தி கேட்டுக்கொள்றது. அதுக்கு பின்னால தவாஃபுடைய அந்த கடமையை நாங்கள் ஆரம்பிக்கிறது. அந்த இடத்துல பச்சை பல்ப் கொண்டு போட்டு இருக்கோம், அதாவது காபா ஷரீஃப் இருக்குது. அந்த காபா ஷரீஃப் அந்த காபத்துல்லா எங்களை தெளிவாக சொல்றதாக இருந்தால் அந்த காபத்துல்லா இருக்குது. அதுல கோடுகள் அடிக்கப்பட்டிருக்கும், பச்சை லைட் அடிக்கப்பட்டிருக்கும். ஹஜர் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த கல் இருக்கக்கூடிய அந்த பக்கத்திலிருந்து தான் நாங்க ஆரம்பிப்போம். ஒன்றோ எங்களுக்கு ஏழுமாக இருந்தா அதை தொட்டு ஹஜர் அஸ்வத்தை தொட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று நாங்க சொல்லி ஆரம்பிச்சு கொள்வோம். தொடையினாது அப்படின்ற ஒரு தடியை வச்சு செஞ்சு கொள்ளையிலும். அதுக்கு மேலாதுண்டா எங்களோட கையை நாங்க நீட்டின்னு சொல்றது, எங்களுடைய கையை நீட்டி எங்களோட உடம்பு அதாவது நெஞ்சு பகுதி அதன் பக்கம் திருப்பியவர்களாக கையை நீட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு நாங்க என்ன செய்யறது, எங்களோட தவாஃபை ஆரம்பிக்கிறது. இந்த தவாஃபுடைய விஷயத்துல நாங்க 7 சுத்து நாங்க செய்வோம். அந்த 7 சுத்து நாங்க செய்யக்கூடிய அந்த நேரம் இருக்குது, அது உதுவோடு அமைக்கப்படணும். தவாஃப்ங்கிறது உதுவோடு செய்யப்படுமாக இருந்தால் தான் தவாஃப் கூடும். உது இடையில மிரிஞ்சிடுமாக இருந்தா அதுக்கு நாங்க என்ன செய்யறோங்கிறதெல்லாம் விசாலமாக தெளிவாக பேசுறதுக்கு நேரம் போதாது. கூட்டிட்டு போறவங்க சொல்லுவாங்க, நாங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா அங்கிருந்து ஆரம்பிச்சோமாக இருந்தா 7 சுத்து சுத்துவோம். அந்த 7 சுத்தோட அந்த தவாஃபுடைய கடமை முடியும். அதுக்கு பின்னால நாங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா தவாஃபுடைய கடமை முடிஞ்சதுக்கு பின்னால 2 ரக்காத்து மகாம் இப்ராஹிமுக்கு முன்னால் என்று நாங்க தொழுகிறது. அதை முடிச்சுட்டு நாங்க என்ன செய்யற சைக்கு போகக்கூடிய நேரத்துல ஜம்சம் நீரை நாங்க எங்களோட வயிறு புடைக்கிற அளவுக்கு எவ்வளவு தேவை எவ்வளவு நாங்க பிடிச்சிட்டு சை செய்ய போறது. நாங்க சை செய்யக்கூடிய நேரத்துல சஃபாவில இருந்து ஆரம்பிச்சு நாங்க என்ன செய்யற 7 சை செய்ய வேண்டும். அந்த 7 சை சஃபாவில ஆரம்பிச்சு மருவாவில் முடியும். முதலாவது சஃபா மருவா சஃபா மருவா சஃபா மருவா அப்படி வந்து அது கடைசியாக முடிகிறதுங்கிறது மருவாவில் அது முடியும். அப்ப அந்த நேரத்துல நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், அது முடிகிறதோட எங்களோட முடிகளை நாங்கள் கலைஞ்சு கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய உம்ராவுடைய கடமைகள் நிறைவுக்கு வந்துடும். இப்ப நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதுல சட்டங்கள் ஷரியத்துடைய சட்டங்கள் நிறைய இருக்குது, அதை கூட்டிட்டு போறவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில இதுல ஆக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றா, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல எங்களோட நீயத்தை சீராக்கி கொள்றதுதான். நீயத்தை சீராக்கி கொண்டோ எங்களோட உள்ளங்களை காலியாக்கி கொண்டோ தௌபா உணர்வோட ரப்பிடத்தில் பச்சாதப்பட்டவர்களாக கை செய்தப்பட்டவர்களாக வாழ்க்கையில தவறுகள் பாவங்கள் தப்புக்கள் இடத்துல நடந்துட்டு யாரெல்லாம் என்ன நீ மன்னிச்சிடு, இதுக்கு பின்னால தப்புக்களின் பக்கம் தவறுகளின் பக்கம் பாவத்தின் பக்கம் நான் திரும்ப மாட்டேன் என்ற அந்த வருத்தப்பாடோட அந்த கவலையோட அந்த கை சேதத்தோட எங்களோட அமல்கள் செய்யப்படுமாக இருந்தால் அது கபூலியத்தான உம்ராவாக கபூலியத்தான கடமையை நிறைவேற்றியவர்களாக நாங்கள் மாறுவோம்.
எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்ராவுடைய கடமையை செல்லக்கூடிய அந்த 10-11 நாட்களையும் சரியான முறையில் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் கழிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களை முழு முஸ்லிம் சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا ودود يا ربي يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا وشفيعنا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى. اللهم هون علينا سفرنا هذا وتب عنا بعدا. اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل. اللهم إنا نعوذ بك من وعثاء السفر وكآبة المنظر وسوء المنقلب في الماء والأهل. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. يا الله ربي رحمن كرفيان شنغيان يركم اللون يا الله لأنبالنا هركرا يا الله يركم اللون هركرا يا الله ربي رحمن உன்னுடைய மாளிகையை தரிசிப்பதற்காக வேண்டி உன்னுடைய மாளிகையை சந்திப்பதற்காக வேண்டி உம்ராவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி உன்னுடைய மாளிகைக்கு வருவதற்காக தயாராக இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிடையா அல்லாஹ், எங்களை உள்ளங்களை சுத்தப்படுத்திடையா அல்லாஹ், எங்கள் நியத்துக்களை சீராக்கிடையா அல்லாஹ். வெறுமனே உன்னுடைய பொருத்தத்தை அடையிறதுக்காக வேண்டி உன்னுடைய ரிலாமை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி உன்னுடைய மஹப்பத்துக்குரியவர்களாக மாறுறதுக்காக வேண்டி இந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மான் இந்த பிரயாணத்தில் பாதுகாப்பு தந்துடையா அல்லாஹ், இந்த பிரயாணத்தில் பாதுகாப்பு தந்துடையா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே உன்னுடைய நெருக்கத்தை அடைஞ்ச கூட்டத்தில் எங்களை சேர்த்துடையா அல்லாஹ். நாம் செய்யக்கூடிய அந்த உம்ராவுடைய கடமையை நீ புரிஞ்சுக்கோயா அல்லாஹ். அங்கு சென்றதற்கு பின்னால் என்னென்ன நல்ல காரியங்கள் ஈடுபட இருக்கிறோம் யா அல்லாஹ், என்னென்ன அமல்களை செய்ய இருக்கிறோம் யா அல்லாஹ், அந்த அமல்கள் அனைத்தையும் கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். ஷைத்தானுடைய தீங்களை விட்டும் பாதுகாத்தடியா அல்லாஹ், ஷைத்தானுடைய தீங்களை விட்டும் பாதுகாத்தடியா அல்லாஹ். அல்லாஹ் செல்லக்கூடிய அந்த காலங்கள் மிகவும் குறைவான காலங்கள் யா அல்லாஹ். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிகளையும் பிரயோசனமாக கழிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடையா அல்லாஹ். அல்லாஹ் சோம்பேறித்தனத்தை தந்துடாதே அல்லாஹ், மாற்றல் தனத்தை தந்துடாதே அல்லாஹ். அங்கு சென்றும் சரியாக கழிக்க இல்லை என்றால் எங்களை போன்ற நஷ்டவாளிகள் யாருமே கிடையாது அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே இருக்கக்கூடிய அந்த காலங்களை நீ சிறப்பான முறையில் கழிக்கக்கூடிய நல்லவர்களாக எங்களை ஆக்கிடையா அல்லாஹ். பாவத்தை விட்டும் எங்களை தூரமாக்கிடையா அல்லாஹ், பாவத்தை விட்டும் தூரமாக்கிடையா அல்லாஹ். உண்மையான தௌபாவை அடைந்தவர்களாக தௌபா நசீபாக்கப்பட்ட மனிதர்களாக எங்களை நீ திருப்பி அனுப்பிடையா அல்லாஹ். அல்லாஹ் தௌபாவை எதிர்பார்த்து செல்கிறோம் யா அல்லாஹ், ஹிதாயத்தை எதிர்பார்த்து செல்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய நெருக்கத்துக்குரியவர்களாக எங்களை ஆக்கிடையா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே யார் யாரெல்லாம் எங்களுக்கு துஆ செய்ய கேட்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜாத்துக்கள் நிறைவேற்றி தந்திடையா அல்லாஹ். எங்களுக்கும் இன்னும் யா அல்லாஹ் உன்னுடைய காபா ஷரீஃபை தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திடையா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே உன்னுடைய காபா ஷரீஃபை மீண்டும் மீண்டும் சந்திக்கக்கூடிய அந்த உம்ராவுடைய கடமையை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பாக்கியங்கள் அடைந்தவர்களாக எங்களையும் எங்களுடைய தாய் தந்தைகளையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆக்கி தந்திடையா அல்லாஹ். இந்த சிறிய துஆ ஏற்றுக்கொண்டு கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா நபியில் உம்மி وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பயணம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. பஸ் வந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் முசாஃபா செய்கிறார்கள், முசாஃபா செய்து கொள்ளுங்கள். வழி அனுப்புகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான துஆ அஸ்தௌதி அல்லாஹ் தீனக் வ அமானதக வ ஃபவாத்தீம அமாலிக் என்ற துஆவை ஓதி நாங்கள் செல்லக்கூடியவர்களை வழி அனுப்ப வந்திருக்கக்கூடியவங்க இந்த துஆவை ஓதி எல்லாரும் வழி அனுப்புங்க. ஒருக்கா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்தௌதி அல்லாஹ் தீனக வ அமானதக வ ஃபவாத்தீம அமாலிக். அதே போல் இங்கே உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கான வழிகாட்டல் கருத்தரங்கு இந்த பள்ளிவாசலில் நடந்திருக்குது. அதே போல் வழி அனுப்புகின்ற இந்த பயணமும் மிக சிறப்பாக இந்த பள்ளிவாசலில் நடந்திருக்குது. இந்த
நிகழ்வெல்லாம் நடக்கிறதுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்த இந்த மசூதிய நிர்வாகத்துக்கு எனது சார்பாக நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுக்கு அல்லாஹு தாலா பரக்க செய்ய வேண்டும். அவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பல பாக்கியங்களை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் முசாஃபா செஞ்சுட்டு பஸ் வந்தவன எல்லாரும் ஏறுறதுக்கு தயாராக இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.